ரொம்ப கத்துறாங்க. ஆமா. புல்லு வந்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெட் ஷாப் வந்திருக்கிறோம். பெட் ஷாப்னா நம்ம ஷாப்ல கிடையாது, வீட்டுல வச்சு பண்றாங்க. வீட்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஓனா வந்து ப்ரீட் பண்றாங்க. இப்போ வந்துட்டு சீசன் இல்லாதனால இவங்க நார்மலா வந்துட்டு அது போக பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வந்துட்டு இவங்க கிட்ட நிறைய இருக்குது. டேர்ம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை டேர்ம் பண்ணி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் டு பேக் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேலை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ற? நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதை அடையாம விடமா. ஹாய் ப்ரோ. இங்க எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ என்னென்ன மாதிரி பெட்ஸ் எல்லாம் வளர்த்துறீங்க, அதுக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் தரலாம், அதை வந்துட்டு எப்படி நம்ம டேம் பண்ணிக்கலாம், நம்மளே டேம் பண்ணிக்கலாமா இல்ல நீங்க டேம் பண்ணி கொடுக்கறதா பெஸ்டா? கோயம்புத்தூர் செல்வபுரத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம பேசிட்டே வா, புல்லுதான் ஒண்ணும் பிரச்சனைங்க. வா, புல்லு இருக்குனால இன்னைக்கு குசி ஆயிட்டோம். கோயம்புத்தூர் ப்ரோ, செல்வபுரத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வீட்டுல தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸும் கிடைக்கும் ப்ரோ. மெயினா ஸ்மால் கனூர், சன் கனூர்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு கிரே பேரட், மக்காவ்ஸ், இவங்க கைக்யூ, இந்த மாதிரி எல்லா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன வெரைட்டி? இவங்க வந்து கைக்யூ ப்ரோ, ஒயிட் பில்லியட் கைக்யூ. இவங்க இதுல 2 ஸ்பைசஸ் இருக்காங்க. இது வந்து ஒயிட் பில்லியட் கைக்யூ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட் கைக்யூ ஒரு கைக்யூ இருக்காங்க. இவங்க செம்ம பிளேஃபுல்லு, நாய்ஸே இருக்காது இவங்க கிட்ட. விளையாண்டுக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்க. இது டாக்கிங் பண்ணாது ப்ரோ, ஆனா மெயினா விளையாடும், நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கும். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். இது எந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம்? அபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாமா? இது நாய்ஸ் இருக்காது, எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அபார்ட்மெண்ட்ல ரொம்ப பெஸ்ட். சில பேர் அபார்ட்மெண்ட்ல வந்து சவுண்ட் இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அங்க எல்லாம் வச்சுக்கலாம். சவுண்ட் இருக்க கூடாதுன்னு இவங்க கிட்ட வந்து நாய்ஸ் இருக்காது. மற்ற பேர்ட்ஸ்க்கு கம்பேர் பண்றப்போ இவங்க நாய்ஸே இருக்க மாட்டாங்க. நல்ல பிளேஃபுல் பேர்டு. இன்னும் டார்க்கா வரும். இந்த கலரேஷன் பாத்தீங்கன்னா டார்க்கா வரும். குட்டி தான். எந்த மாதிரி ப்ரொவைட் பண்றீங்க? ஃபுட், சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாங்க ப்ரோ. ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வந்து நல்ல டேமில், இந்த மாதிரி டேம்லயே இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா தெரிஞ்சல கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இவங்களோட இயர்ஸ் எவ்வளவு இயர்ஸ் ப்ரோ? லைஃப் ஸ்பேனுங்கிறது நம்ம பாத்துக்கிறது பொறுத்து தாங்க ப்ரோ. 50க்கு மேல வரும். நம்ம பாத்துக்கிறது பொறுத்து தான். அதாவது இந்த பிரீடுக்கு ஒவ்வொரு பிரீடுக்கும் மாறும். இருந்தாலும் நம்ம ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த பிரீடுக்கும் நம்ம காக்கட்டு, அப்புறம் அந்த சன்கனூர், அந்த பிரீடுக்கும் என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் ப்ரோ? ஒவ்வொரு பிரீடும் வந்து சைஸ் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது மாறும் ப்ரோ. ஒண்ணு பேசும், ஒண்ணு விளையாடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான். சில பேருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அந்த கேஜ்ல இருக்கும்போதும் இங்கேயும் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு இதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பிளேஃபுல் பேர்டுக்கு இதுதான். நல்ல பிளேஃபுல்லா இருக்கணுங்கிறவங்களுக்கு இந்த பேர்ட் சூஸ் பண்ணலாம். இது ஹேண்ட் டைம் ஃபுல்லி டைம்ல ப்ரோ. வைல்டு எல்லாம் இந்த மாதிரி கையில வந்து நிக்காது வைல்டு எல்லாம். வைல்டுங்கிறது நம்ம ப்ரீடிங் பர்பஸ் காண்டி, இவங்க வந்து டேமிங் பர்பஸ் வச்சுக்கலாம். நம்ம ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கலாம். இதோட காக்டெயில் அப்படி எடுத்துட்டோம்னா என்னென்ன வெரைட்டி இருக்கு? இது வந்து கிரே பேரட், இது காக்கட்டு. இது என்ன காக்கட்டு? சண்டை போட மாட்டாங்க. சும்மா அது இப்ப ஃபீடிங் கொடுக்கணும். இப்ப ஃபீடிங் கொடுத்து நானும் அது ஃபீடிங் கேட்டகிரியா தான் இருக்கும். கடிக்க மாட்டேன். இல்ல ஒண்ணு இவன மாதிரி பேசும். விட்டுருங்க. எல்லாம் கொஞ்சம் ஆட்டமா இருக்காங்க. புல்லு பார்த்தோன்னே ஒரு குஷி ஆயிட்டான்.
இடையில வெரைட்டி இடையில வெரைட்டி. ப்ரோ இவங்க வந்து கிரே பேரட் ப்ரோ. நல்ல டாக்கிங் பேர்டு. நல்ல எல்லா மிமிக் பண்ணும். டாக் மாதிரி கேட் மாதிரி நம்ம எப்படிலாம் நம்ம வாய்ஸ் சொல்லி கொடுக்குறோமோ எல்லாம் மிமிக் பண்ணுவாங்க இவங்க. இவங்க வந்து காக்கட்டோஸ் ப்ரோ. காக்கட்டோஸ்ல இவங்க வந்து மீடியம் சல்ஃபர் காக்கட்டோ. சல்ஃபர் காக்கட்டோ எல்லாமே பிளேஃபுல் பேர்டு தான். இவங்க கஸ்டமர் நீடு பொறுத்து சிக்கா கேட்டாலும் சிக்கா கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி டேம் பண்ணி வேணும் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கொடுக்கலாம் ப்ரோ, டேம் பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலி இவங்க இதோட ஹேபிட்ஸ் இப்படிதான். நம்ம பார்த்தா ஃபுட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அளவுல தெரியாது. இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. இல்ல குட்டியில வந்து நமக்கு ஜெண்டர் தெரியாது. டிஎன்ஏ போட்டாதான் நமக்கு ஜெண்டர் தெரியும். அது டிஎன்ஏ பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎன்ஏ போனோம்னா ஃபுல்லா ஃபெதர்ஸ் வரணுங்க, அப்போதான் நம்ம டிஎன்ஏ போட்டா அக்யூரேட்டா இருக்கும். இதுக்கான ஃபுட்டு ப்ரோ இவங்களுக்கு வந்து A19 ஒரு ஃபுட் இருக்கு ப்ரோ. இவங்களுக்கு வந்து A21. இவங்க வந்து ஃபேட் கம்மியா தான் சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு ஃபேட் வந்து கொடுக்க கூடாது அதிகமா. இவங்களுக்கு வந்து ஃபேட் கொடுத்துக்கலாம். மற்ற பேர்டுக்கு காக்கட்டோஸ் அமேசானுக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபேட் கம்மியா தான் கொடுக்கணும். எனக்கு இதுல ஒரு டவுட்டுங்க, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த 7 வயசுக்கான 5 வயசு குழந்தைங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குமோ அதே மாதிரி இருப்பாங்க இவங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்களும் அதே மாதிரி, இவங்களும் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம இந்த போர்டை விட இந்த போர்டு நமக்கு பெருசா இருக்க மாதிரி சைஸ் இன்னும் பெருசா ஆவாங்க ப்ரோ. இவங்க குட்டி தான். ஆக்சுவலி இவங்க காக்கட்டோஸ்லயே இவங்க குட்டி. ஃபீடிங் கேக்குறாங்க அவங்க. வெட்டாலே கரெக்டா. நீங்க ஓனா பண்றீங்களா? ஆமா ப்ரோ, கேஜும் அதே மாதிரி நம்ம ஓனா தான் பண்ணிட்டு இருக்கோம். மெஸ் கேஜ் ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி ப்ரோ. சன் கனவு முடியுமே நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 4x2x2 2x2 அந்த சைஸ் முடியுமே நம்ம கேஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரீடுக்கும் கேஜ் சைஸ் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா ப்ரோ. இவங்க பெரிய பேர்ட்ஸ், இவங்களுக்கு வந்து பெரிய கேஜ் கொடுக்கணும். இவங்களுக்கு மட்டும் ஆவரேஜா இவங்க சைஸா பாத்தீங்கன்னா 5x3x3 அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். நம்ம வீட்டுல டேம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா சைஸ் கம்மியாவே கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளியே நம்ம ஃபிளைங் விடுவோம், அதனால பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்குது? இவங்களுக்குலாம் சின்ன கேஜஸே போதும். 3x2x2 4x2 அந்த இதே போதும் உங்களுக்கு. இப்போ கேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்ல உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? இல்ல ப்ரோ, கேஜ்ல ஒரே மிஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றது, நல்லா இருக்கும். ஒரே பிராண்ட் மட்டும் தான். ஓகேங்க. இப்போ வந்துட்டு இப்போ பெட்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ்க்கான கைடன்ஸ் கொடுக்குறீங்களா? அது எல்லாமே கொடுத்துடலாம் ப்ரோ. கஸ்டமர் வந்து புதுசா இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க, எனக்கு ஒரு பெட்டு வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபார்முலா கொடுக்கணும், எந்த மாதிரி ஹேண்ட் ஃபீட் பண்ணணும், எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். கைடன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லொகேஷன் வந்து என்னென்ன லொகேஷன் கொடுக்குறீங்க ப்ரோ? தமிழ்நாடு ஃபுல்லாவே ஹேண்ட் ஃபீடிங் குட்டில இருந்து பெரிய பேர்ட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடலாம். தமிழ்நாடு எங்க வாங்கினாலும் பஸ்ல அனுப்பிச்சிடலாம். இப்போ டைரக்டா நான் வந்துதான் வாங்கணும், எனக்கு கிட்ட பார்க்கணும் அப்படின்னா டைரக்டா வரலாம் ப்ரோ. மேப்ல சுகேட் கேஜ் மேனுஃபேக்சரிங் போனீங்கன்னா டேரக்டா வீட்டுக்கே வந்துடலாம். அப்போ உங்க லொகேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துடலாம் ப்ரோ. டேரக்டா யாராவது வேணும்னா வந்து பாருங்க. சிவில் எக்ஸாட்டிக் பெட் ஷாப். இது பாத்தீங்கன்னா நம்ம செல்வபுரம், கோயம்புத்தூர் செல்வபுரத்துல தான் இருக்கு. உங்களுக்கு கரெக்டா கிரீன் பார்க்கு பேக் சைட்ல இருக்கு. நான் உங்களுக்கு லொகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டு விடுறேன், என்னன்னு போய் பாருங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, ஒரு குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த பேர்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மொபைல்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. மொபைல்ஸ் யூஸ் பண்றது நம்ம தடுக்கிறத பட்சத்துக்கு வந்து இதை கொடுக்கலாம். நம்மளுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா மொபைல்ஸ் வந்து நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நிறைய ஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. சில குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம், பிரைன் ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பிளேஸ்ஃபுல்லா இருப்பாங்க, இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாசிட்டிவா இருக்கும். திருப்பி வந்து அது பேச போகும்போது இவங்களும் பேச போகும்போது அது ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அதனால வந்து இதை வந்துட்டு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். வேறா இருந்தா இதை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க இப்ப போஸ்ட் பண்றீங்க, இப்ப எந்த விதத்துல எந்த மீடியால நீங்க போஸ்ட் பண்றீங்க? ப்ரோ நம்ம ஃபுல்லா இன்ஸ்டா தான் ப்ரோ. சுகேட் எக்ஸாட்டிக்ஸ்னு பேஜ் இருக்கு, அதுல வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் ப்ரோ. என்ன ஸ்டாக் இருக்கு, என்ன சேலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஃபுட் வேணா நீங்களே ப்ரொவைட் பண்ணுங்க. A to Z பேர்ட்ஸ் விஷயமா எது வேணாலும் கேட்கலாம்.